குழந்தைங்களுக்கு இது போல் ஸ்நாக்ஸை வந்து வீட்டிலே ரெடி பண்ணி கொடுங்க. கடையிலேருந்து வாங்கி கொடுக்காதீங்க. கடையிலேருந்து வாங்கி கொடுத்து இப்போது ஒரு பையன் ரீசெண்டாக வந்து கேக்கு சாப்பிட்டு இறந்து போயிருக்காரு. வீட்டில் வந்து வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் 7 days ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் பண்ணி அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் அவன் வந்து இந்த பிரேக் டைமில் சாப்பிட்ருக்காப்புல. அது வந்து ஆல்ரெடி கெட்டு போயிடுச்சு. கெட்டு போன கேக் சாப்பிட்டதால குழந்தைக்கு அலர்ஜி ஆகி அந்த குழந்தை இறந்துருக்கு. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் வாங்கி கொடுக்காதீங்க. முடிஞ்சால் பெரியவங்களும் வந்து வெளியில் அதிகமாக சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. என்னைக்காவது முடியலன்ற காரணத்தால் வேணால் சாப்பிடலாம். ஆனால் டெய்லியும் வாங்கி சாப்பிட்றது, குழந்தைங்களுக்கு வந்து கலர் போட்டது வாங்கி தர்றதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. இது வந்து வீட்டிலே பண்ண டொமேட்டோ சிப்ஸ். எனக்கு ஒரு 1/2 hour கூட ஆகலை இது ரெடி பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டிலே ரெடி பண்ண எண்ணெயில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தது. சுத்தமாக நம்ம கைப்பட நம்ம ரெடி பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இது போல் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸும் அப்புறம் வந்து என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட் கேக். இது மைதாவில் வந்து கடையில் போட்டு விற்கிறாங்க. அதனால் நான் கோதுமையில் என் குழந்தைக்காக பண்ணியிருக்கேன். இது போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. என்றைக்குமே ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வளமுடன்.